வணக்கம் பாலமுருகன். சமீபத்தில் நடந்த ஐஏஎஸ் எக்ஸாமில் ப்ரீலியில் தந்தை பெரியாரை பற்றி ஒரு கேள்வி மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது. அதாவது அவருடைய பெயருக்கு பின்னால் ஜாதி பெயரை போட்டு வேண்டுமென்றே விஷமத்தனமாக மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசுடைய ஏவல் பணியாளராக போய்விட்ட இந்த ஐஏஎஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேட்டர்ன்ல இருக்கிறவங்க கரெக்டா டாக்டர் BR அம்பேத்கர் சொல்லிட்டு கீழே இருந்து 2 பேரை போட்டு பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர்ன்னு கொண்டு நிறுத்தினானுங்க. இது மிகப்பெரிய அளவுக்கான சர்ச்சையாக தமிழ்நாட்டில் மாற்றம் அடைஞ்சது. 2019லயும் இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலையை UPSC செஞ்சுச்சு. ஆனா அப்ப யாரும் கண்டுக்கல. இப்ப எல்லாருக்குமே ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கின்ற காரணத்தினால அவன் லேசா இப்படிங்கிறதுக்குள்ள இங்க எல்லாத்தையுமே பிரிச்சு மேயக்கூடிய அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பெற்றுச்சு. அப்படிங்கும் போது அனைவரும் இதற்கான கண்டன குரலை எல்லாம் பதிவு செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரே ஒருத்தன் மட்டும் வாயில வாழைப்பழத்தை வச்சு நல்லா அமுக்கின மாதிரி இருக்கான். அவருடைய பேர் தான் சைமன் செபஸ்டி. தமிழ் தேசியம் பேசுறதுல எல்லாரும் என்ன குழப்பம் இருக்குது. இந்த தமிழ் தேசிய சாதியை பின்னாடி போடணுங்க அப்படின்னு எனக்கு சொன்ன அல்ல உண்டு. இப்ப அப்படியா இப்ப சாதியை எப்படி பின்னாடி போட்டா இப்ப நான் கேரளத்துல பாலகிருஷ்ண பிள்ளை இருக்காரு, எங்க ஊர் ராமநாதத்துலயும் பாலகிருஷ்ண பிள்ளை இருக்காரு. இதுல எந்த பிள்ளை மலையாளி எந்த பிள்ளை தமிழன் கண்டுபிடிக்கிறது தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கேயும் உடையா இருக்காரு, எங்க ஆளு மைசூர்லயும் உடையா இருக்காரு. எந்த ஆளு கன்னடர் எந்த ஆளு தமிழர்? இது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு மன நோய். சாதி தான் அடையாளம் என்பது. இடைவந்த சாதி என்கிற புரட்சி பாவல் அது அடையாளம் இல்ல. அது தமிழ் இளம் தலைமுறையினர் தூக்கி சுமப்பது. காலில் ஒட்டிய மலமும் பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதியும் இரண்டும் ஒன்றுதான். பொண்ணு ஏன் நீங்க ரோசினி நாடாருன்னு போட்டிருக்கீங்கிறது ஒரு கட்டுரை எழுதிக்கா பாரு. நான் ஏன் என் குடி அடையாளத்தை நான் போடுறேன். நாங்க என்ன தொழில் செஞ்சோம், நாங்க பூர்வீகம் இது, நாங்க வேறுது, என்னை தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு அதுல ஒண்ணு இழிவில்லையேன்னு எழுதி வச்சு தப்பி பெரிய கட்டுரை. இதுல என்ன இழிவு இருக்கு? என்ன எல்லாம் பேசுவான் சீமாவது. ஆமாடா, எங்க அப்பன் பனையேறி தான்டா என்னை படிக்க வச்சான். பனையேறி தான் எங்க அப்பன். என்ன உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு நானே இழிவாக்குறதுல நீ என்ன? கவர்மெண்ட் லேசா மண்டைய சொரிஞ்சிட்டா கூட என்ன காரணத்துக்காக தலையை சொரிஞ்சிச்சு தெரியுமா? அது இதுக்குத்தான் அப்படி சொல்லிட்டு வாய்க்குள்ள மைக்க உள்ள வச்சு நுழைக்காத குறைய அவன் பக்கான வித்தாரம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டி ஆரம்ப காலகட்டத்துல எப்படியெல்லாம் இவன் ஜாதிக்கு எதிராக எப்பேற்பட்ட எதிராக இவன் பேசிருக்கக்கூடிய பேச்சு எல்லாம் இந்த காது வழியா நம்மளால கேட்க முடியாது. இந்த நாயோடைய பேச்சு எப்படியெல்லாம் கொண்டுட்டு ஓரம் கட்டி ஓட்டி அடைச்சாங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவன் எந்த இடத்துல தனது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எங்க கொண்டுட்டு போய் உள்ள விட்டு நிப்பாட்டி இங்க மேற்படி கலெக்ஷனுக்கு என்னென்ன வேலையெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் இந்த பட்டி டிங்கரிங் அடிக்கிறாங்க பார்த்தீங்கல்ல, அந்த வேலையை தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைமன் செபஸ்டியும். இப்ப கூட சேர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு அல்லு சில்றக்கு பார்த்தீங்கல்ல, அதுக்கு பேர் விஜயம். அவைய ஆரம்பத்திலேயே அப்படியே மேனி கொலையாவும் நின்றுக்கிட்டு எங்கடா நம்ம பெரியாரை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு பெரியார் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டுட்டு நிப்பாட்டும் போது தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன் சொன்ன உடனே இது நல்ல பொங்குன பல்ல தண்ணி ஊத்துன மாதிரி அப்படியே அமைதியா இருந்துச்சு. ஆனா ரொம்ப நாளைக்கு கீழே RSS அடுப்புல சூடு ஏத்த மறுபடியும் பொங்கி வலிய உள்ள இருக்கக்கூடிய அந்த அண்ட சராசரம்ல வெளியே தெரியத்தானே செய்யும். நேத்திக்கு ஆய்விட்டு இருக்கக்கூடிய வார்த்தை நீட்டு மட்டுமா படிப்பு, எப்பேர் கொண்டா எப்படியெல்லாம் கொண்டுட்டு நம்ம கிட்ட ஓட்டி அடைக்கிறாங்கிறத மட்டும் பாருங்க. இவனை நீ அரசியல்ல முதலமைச்சரே தான் ஆகணுமா அப்படிங்க எல்லாரும் கேட்டாங்கன்னா எங்க போய் மூஞ்சி வச்சுக்க மாட்டான். ஏன் அரிசி கடை கிரிச்சி கடை எதுவும் வைக்க மாட்டியா? சினிமால நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு படக்குன்னு ஏறி முதலமைச்சர் சீட்ல தான் நீ உட்காந்துக்கணுமா அப்படி அவன்கிட்ட கேட்கறாங்களா? கேட்டா இது எவ்வளவு பெரிய அறிவற்ற பொருத்த மட்டும் ஒரு வாதம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பள்ளிக்கூடம் படிச்சுட்டு மார்க் அதிகமா வாங்கியிருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள்ட்டையும் மாணவிகிட்டையும் ஒரு புறம்போக்குத்தனமா ஒருத்தன் பேசுறான். நீட்டு மட்டுமா படிப்பு, அதே வார்த்தையை தான் இந்த புறம்போக்கும் பேசுனா, அதே வார்த்தையை தான் சவுக்கு சங்கர் புறம்போக்கும் பேசுனா. நாம தெரியாம தான் கேட்கிறேன், ஏண்டா உங்களுக்கு நீங்களா சோறு தான் தின்றீங்களா இல்ல வேற எதையாவது தின்றீங்களா அப்படிங்கிறதா கேட்கிறோம். 12ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன கூந்தலுக்கு நீ பணம் கொடுக்குற உன்ட்ட கேட்டாங்களா? இல்ல நீ போடுற இந்த பிச்சை காசுக்காகத்தான் அது 12ஆவது படிக்கக்கூடிய பிள்ளைக இந்த அல்லு சில்ற சினிமா நடிகர் நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொண்ணும் பொருளும் தூக்கி கொடுப்பான், அதுக்காக நம்ம படிச்சு பாஸ் ஆயிருவோம் அப்படிங்கிற நினைப்புலதான் இங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய ஆயப்பெல்லாம் பிள்ளைய படிக்க வைக்கிறாங்களா?
ஏண்டா உன்கிட்ட வந்து நீ பண்ணக்கூடிய கேடுகட்ட என்ன சொல்றது டாக்ஸை ஏமாத்திக்கிட்டு எப்படி எல்லாம் இங்க வந்துகிட்டு இங்க ஜல்சா வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, இதை கொடுத்தது மூலமா டாக்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், அதன் மூலமாக ஒரு கிரெடிட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீ அலைஞ்சிட்டு இருக்கிற. நீ சொல்ற 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சு 100க்கு 100 200க்கு 200 வாங்கின மார்க்ல ரொம்ப கௌரவமா எந்த தொல்லையுமே இல்லாம அமைதியா அனைவருக்கும் அனைத்துங்கிற மாதிரி சமூகத்துடைய நீதி வழங்கியிருக்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட் சிலபஸை வச்சு இங்க மெடிக்கல் சீட் கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு பிரச்சனையும் ஏற்படாம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ரோல் மாடலா இருக்கக்கூடிய தமிழ்நாடு டாக்டர்ஸ்ல மிகப்பெரிய அளவுக்கு முன்னிலை வைத்திருக்கக்கூடிய அந்த காலகட்ட வரலாறு நம்ம கண்கூட அன்னைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலையில அதெல்லாம் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுவதற்கு யோக்கியதையும் பக்கம் இல்லாத இந்த கேடுகட்ட கும்பல்கள் இன்னைக்கு லைட்டா சந்தடி சாக்குல வந்துகிட்டு நீட்டு மட்டுமா படிப்பு அப்படின்னு கேட்கிறான். யார்கிட்ட? படித்து வந்திருக்கக்கூடிய மாணவிகிட்ட. அந்த குழந்தைகளுடைய மனம் என்ன மாதிரி மனநிலையில இருக்கும்? 12வது படிச்சுட்டு 16 வயசுல கூடிய ஒரு பொண்ணு வந்துகிட்டு ஒரு பையன் வந்துகிட்டு இந்த மாதிரி புறம்போக்குகள் பேசக்கூடிய பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தா அப்ப அதோட லட்சியத்துல வந்துகிட்டு எவ்வளவு தூரம் வந்துகிட்டு என்ன சொல்றது ஒரு நிலையற்ற தன்மை உருவாகும். இதைத்தான் இவனும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் வந்துகிட்டு ஜாதி ஒழிய வேண்டும், ஜாதி பார்த்து நீ போடக்கூடிய வாக்கு எனக்கு தீட்டு, அது எனக்கு தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிவநாடார் வந்துட்டு ஏதோ கட்டுரை எழுதினாங்களாம். அவங்க பேருக்கு பின்னாடி நாடார்னு போட்டுக்கிட்டாங்களாம். இவங்க அப்பன் பனையேறி தான் பதிக்க வச்சாங்களாம். இப்ப பனையேற திருவிழா வந்து இவன் வச்சுக்கிட்டு இருக்கான்னா இவனுங்கெல்லாம் தமிழ்நாடுகளை பூந்துக்கிட்டு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக நமக்கு தெரியுது. RSSக்கு சொம்படிக்கக்கூடிய வேலையை தெளிவாக மானமும் ரோசமும் இல்லாம இந்த உலகத்துல அனைவருக்கும் அனைத்துங்கிறது என்ன தெரியுமா? 3 வேளை சோறு, நிம்மதியான வாழ்வு, குடிக்கத்தன ஆரோக்கியமான உடல், கௌரவமான வாழ்வியல் முறை, என்ன சொல்றது யாருக்கும் தனது சுயமரியாதையை விட்டு கொடுக்காம மானத்தோடையும் மரியாதையும் வாழக்கூடிய வாழ்வு, இது அனைவருக்குமா உறுதி செஞ்சிருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இங்க வந்துகிட்டு உரிமை அப்படிங்கிற விஷயத்துல வந்து கொடுக்கும் போது இவனுங்க இப்படி ஆளு கொள்ளையடிச்சுட்டு வந்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சுட்டு வந்து இவனுங்கெல்லாம் தலைவர்னு சொல்லிட்டு இங்கே களம் இறங்கிட்டு அடுத்த நாளே நான் முதலமைச்சர்னு அலையிறானுங்கன்னா இந்த மாதிரி புறம்போக்குகளை வந்துகிட்டு எந்த அளவுக்கு தமிழக மக்கள் விழிப்புணர்வு அடைந்து வாக்குச்சீட்டாலே விரட்டி அடிக்கணுங்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இங்க மிக தெளிவாக இங்க அனைவருமே இருக்கிறாங்க. ஆனாலும் இவனுங்க கொஞ்சம் கூட அசர விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா லேசா நம்ம ஆளுக வந்துகிட்டு மயக்கம் அடைஞ்சா கூட மேல ஏறி வந்து உட்காந்துருவாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக கோயபல்ஸ் பிரச்சாரத்தை இவனுங்க செஞ்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இவனுங்க இங்க பிழைக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை உண்டாகும் போது அதற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பணத்தை அள்ளி வீச முடியுமோ அந்த அளவுக்கு வீசுவதற்கு எல்லா பக்கமும் திரும்பின பக்கம் எல்லாமே 3D டைமென்ஷன்ல எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு சொம்படிக்கக்கூடிய மீடியாக்கள் ஃபுல்லா கொண்டுட்டு வந்து கொண்டுட்டு வந்து இவங்களோட வாய்க்கு முன்னாடி வச்சு கரெக்டா டிஎம்கே அகேன்ஸ்டான விஷயங்களை ஃபட்டு கேட்கறது. இவன் என்னமோ அப்படி பெரிய மயிர் மாதிரி வந்துகிட்டு அது என்ன கேள்வி இது என்ன கேள்வி. நாம் என்ன கேட்கிறோம்னா தலைவன் என்பவன், இயக்கம் என்பவன், கட்சி என்பவன் குறைந்தபட்சம் உனது போராட்டங்களின் வழி, ஆர்ப்பாட்டங்களின் வழி, இந்த போராட்டத்தின் மூலமாக அடைந்திருக்கக்கூடிய வெற்றியின் வழியா தானே நீ முதல்ல பேசணும். முதல்ல இந்த மாதிரி அள்ளு செல்ற குரூப்பு இருக்காங்க பாத்தீங்கல்ல, சினிமா கூத்தாடி பசங்க இருக்காங்க பாத்தீங்கல்ல, இந்த கூத்தாடி பசங்க முதல்ல என்ன இவனுக்கு போராட்டம் நடத்திருக்காங்க, அந்த போராட்டத்தின் மூலமாக இவங்க இந்த சமூகத்திற்கு, தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு இவனுக்கு என்ன வந்துகிட்டு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. ஜாதி ஒழிஞ்சிருச்சா, ஜாதி ஒழிப்பு வீரர்னு சொல்றீங்க, ஜாதி ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டா டே புறம்போக்கே 5000 ஆண்டுகளாக இங்க மக்களுடைய மனதுல சீழ் பிடித்திருக்கக்கூடிய விஷயம் ஜாதி. அந்த ஜாதிய அங்க இருந்து வடநாட்டுல இருந்து இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாம் தொன்று தொட்டு தொடர்ச்சியாக இங்க வந்து என்ன சொல்றது நிலைநிறுத்தத்தின் விளைவாக இங்க ஜாதிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உடைப்பதற்கு களத்தை கண்டு அந்த களத்தின் மூலமாக மக்கள்கிட்ட வந்துகிட்டு ஜாதி வீரியம் இருக்கு தெரியுமா, அந்த ஜாதியோட வீரியத்தை தான் முதல்ல ஒழிச்சிருக்கார். இந்த சமூகத்துல வந்து அனைவரும் மேலோட்டமாக மனிதர்கள் சந்திச்சுக்கிட்டோம்னா அவங்க கிட்ட யாருக்கிட்டுமே ஜாதி சிந்தனையோட பழகக்கூடாது. தனிப்பட்ட முறையில நீ இருக்கிறியா, நீ பாத்துக்கோ வச்சுக்கோ, பொது இடத்துக்கு வந்துட்டா அந்த அன்போட நீ நடந்துக்கணுங்கிற அந்த பண்பை இங்கு 100 ஆண்டுகள் விதைத்து அந்த விதைத்ததன் விளைவாக இங்க மிகப்பெரிய அறுவடையை இங்க பண்ணிருக்கும் போது ஒவ்வொரு பேருக்கு பின்னால் ஜாதி என்கிற பேர் கிடையவே கிடையாது. இந்த தருதலை சீமானும் சரி, இந்த தருதலை விஜயும் சரி, இந்த தற்குறிகளுக்கு பின்னாடி தெரியக்கூடிய அந்த தற்குறிகளும் சரி, தனது பேர்களுக்கு பின்னால் ஜாதி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார்.
வேற யாருடா உங்களுக்கு இந்த ஜாதி பேரை பின்னாடி போடக்கூடிய பேரை வந்து போடாம இருன்னு சொன்ன தலைவர் யாருன்னு சொல்லணும் வேணாமா? எவ்வளவு இலக்காரமா கேலியும் கிண்டலுமா வந்துகிட்டு ஜாதியை வந்துட்டு ஒழிச்சிட்டாரனா? நீ இந்த சமூகத்துல வந்து தலைவர்னு சொல்லிக்க முதல்ல உன்னால டெபாசிட் வாங்க முடிஞ்சா? எவ்வளவுக்கு எவ்வளவு அற்புதமா உன்னுடைய வார்த்தை, நான் போற இடமெல்லாம் எவ்வளவு கூட்டம் கூடுகிறது தெரியுமா? என்னுடைய கூட்டத்துல மிகப்பெரிய கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு கூட்டம் கூடுதுன்னா, கூட்டம் கூடுதுல்ல, உன் பேச்சுக்கே வரும். உன் கூட்டத்துல ஒரு பையன் வந்து ஏன் ஓட்டா மாறல? அதுதான் விஷயம். இந்த ஓட்டு வந்து இந்த எலெக்ஷன் 26ல வந்து 8% 10 ஆகும். அடுத்த 31ல வந்துகிட்டு 10 15 ஆயிரும். அதன் பிறகு 42னா உன் வயசு என்ன? 2000 வருஷம் இருக்கு போறியா? அதுக்குள்ள பொட்டி சட்டிலாம் முடிச்சுட்டு நீ கிளம்பி போயிடுவ. உன்னுடைய நோக்கம் இங்க கவர்மெண்ட் ஆள்றது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த சமூகத்தை வந்து சீரழிக்கிறதுக்கு காசு கொடுத்தா போதும். அதன் அடிப்படையில வந்துகிட்டு நாம் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். பேசியதற்காக நாம் ஆல்ரெடி ஏற்கனவே பேசியதற்காக குறைந்தபட்சம் வெட்கமே படாத கேடுகட்ட ஒரு அரசியல் தலைவர்னு தான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டி நாளும் புதிய கருத்துக்களை வந்துட்டு நம்மகிட்ட விடுவான். ஆனா அவன் விடக்கூடிய கருத்துக்களை அவனே ஒரு கட்டத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல மறுத்திருப்பான். அதுதான் நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபக்கேடு. என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல இவனுகளெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய கேடுகட்ட ஒரு சூழ்நிலை இந்த திமுகவுக்கு வந்திருக்குங்கிறது தான் பெரிய ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். ஆரம்பிக்கலாம்.